Piaget's cognitive development theory in theories of child development in psychology டெட் சிலபஸ் யூனிட் 2ல இருக்கிற ஒரு டாபிக் தான் இது. Piaget. Jean Piaget is best known for his theory on cognitive development. ஸோ அப்போ சில்ட்ரன் எப்படி தனக்குள்ள நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் கொடுத்த ஸ்டேஜஸை வச்சு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் அவர் சில ஸ்டேஜஸை கொடுத்துருக்காரு. அக்கார்டிங் டு Piaget, the process of fitting new experience into existing mental schema is called assimilation. ஸோ அவரை பொறுத்தவரையும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு ஸ்கீமா மென்டல் ஸ்கீமாவை எக்ஸிஸ்டிங் மென்டல் ஸ்கீமாவை வச்சு நியூ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொண்டு வரதை தான் என்னன்னு சொன்னார், அசிமிலேஷன். அசிமிலேஷன்னா நியூ இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாவை வச்சு நியூ இன்ஃபர்மேஷனை வளர்க்குறது தான் பியாஜியோட கான்செப்ட். ஸோ அப்போ அது அசிமிலேஷன் தான் இங்கே இது பண்ணுது. The process of changing the existing schema to adjust to the new information is called accommodation. So existing schemaவை வச்சு நியூ இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகுது. இப்போ போன இதில் பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் மென்டல் ஸ்கீமாவோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, அதாவது புரியுதுங்களா, இந்த கான்செப்ட் என்னென்னா ஃபிட்டிங் த நியூ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எக்ஸிஸ்டிங் நியூ ஸ்கீமாவோட ஒன்று சேர்ந்ததுன்னா அது அசிமிலேஷன். ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாவை சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணி அது யாருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், நியூ இன்ஃபர்மேஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறது என்னது, அக்காமடேஷன். ஸோ அக்காமடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கீமாவை மாடிஃபை பண்ணி எதை வச்சு மாடிஃபை பண்ணுறீங்க, நியூ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. Piaget's stages of cognitive development are based on maturation and interaction with the environment. ஸோ பியாஜியோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் எதை மெயினாக பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னா மெச்சூரேஷன் அண்ட் இன்டராக்ஷன் வித் த என்வரான்மெண்ட். ஸோ இது ரெண்டுமே பியாஜி ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. மெச்சூரேஷனும் வேணும், என்வரான்மெண்ட்டோட இன்டராக்ஷனும் வேணும். Which of the following is not a stage in Piaget theory? சென்சரி மோட்டார் இருக்கு, ப்ரீ ஆப்ரேஷனல் இருக்கு, கான்க்ரீட் ஆப்ரேஷனல் இருக்கு, மாரல் ஆப்ரேஷன் தான் கிடையாது. மாரல் ஆப்ரேஷன் யாரோடது, கோல்பர்கர். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ட் டெவலப்டா டியூரிங். ஸோ ஆப்ஜெக்ட் பெர்மனன்ட் டெவலப்மெண்ட் வந்து எப்போ பெர்மனன்சஸ், அதாவது பெர்மனன்ட் இல்லை, பெர்மனன்சஸ் டெவலப்மெண்ட் எப்போ நடக்குதுன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். ஸோ இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் பியாஜெட் தியரி 4 இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். இது 0 to 2 இயர்ஸில் இருக்குது இன்ஃபேன்ஸில். ஸோ அவங்க ஆப்ஜெக்ட்ஸை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எக்ஸிஸ்ட் ஈவன் வென் அன்சீன், பார்க்காத போது கூட அந்த ஆப்ஜெக்ட்ஸை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. 0 to 2 இயர்ஸில் இருக்கிற ஸ்டேஜ் என்னது, சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். இது ஆப்ஜெக்ட் பெர்மனன்சஸ். A child believes that the moon follows them while walking. This shows ecocentrism. ஒரு சைல்டு வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம நடக்கும்போது மூணும் நம்மளோட சேர்ந்து ஃபாலோ பண்ணதுன்னு நினைப்பாங்க. அப்போ அது அப்படிதான் எல்லாமே நினைப்பாங்க இல்லையா. ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க, ஈகோசென்ட்ரிசம். ஸோ எபிலிட்டி டு see from another's perceptive common, அதாவது மற்றவங்க சொல்கிற மாதிரி மற்றவங்களும் அப்படி தான் நினைப்பாங்கன்னு தானும் நினைப்போம். ஈகோசென்ட்ரிசம் இது எந்த ஸ்டேஜை குறிக்குது, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் 2 to 7 இயர்ஸில். கன்சர்வேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் குவாலிட்டி ரிமைன்ஸ் சேம் despite appearanceal change is mastered in. ஸோ கன்சர்வேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் குவான்டிட்டி ரிமைன்ஸ் சேம் despite appearances change is mastered in concrete operational stage. ஸோ இப்போ வந்து கன்சர்வேஷன், அதாவது கன்சர்வேஷனுக்கு பேசுகிறதுக்கு, அதை பேசுகிறது அண்டர்ஸ்டாண்ட் தெரிஞ்சுக்குது. ஸோ அது எந்த இதுலன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அது. ஸோ இந்த கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து 7 to 11 இயர்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து கன்சர்வ் பண்ணுது, லாஜிக்கல் ரீசனிங்கும் இருக்குது. பேசுகிறது அந்த பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சும் சொல்லுது, ரீசனிங் பண்ணியும் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. The stage in which children begin to think abstractly and use hypothetical reasoning is
ஃபார்மல் ஆப்பரேஷன். இப்போ ஒரு குழந்தை வந்து திங்க் அதாவது அப்டாக்டாக திங்க் பண்ணி ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங்கை கொடுக்குதுன்னா அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன? ஃபார்மல் ஆப்பரேஷன். ஸோ இது எந்த ஸ்டேஜில்? 11 இயர்ஸ்க்கு மேலேன்னு அர்த்தம். ஸோ 11 இயர்ஸ்க்கு மேலேன்னா அவன் என்ன ஸ்டேஜ்? அது அடலசன்ஸ். ஸோ அடலசன்ஸில் அப்டாக்டாகவும் ஹைப்போதெட்டிக்கலாகவும் திங்க் பண்ணுவான். Piaget theory schema refers to the units of thought or mental structure. ஸோ ஒரு யூனிட் ஆஃப் தாட்டாக இருக்கலாம், இல்லை மென்டல் ஸ்ட்ரக்சர் என்னது? ஸ்கீமா. யூனிட் ஆஃப் தாட்டும் அதுதானே. ஸோ மென்டல் பேட்டர்ன்ஸ் அதாவது இன்டர்பிரட் அண்ட் ரெஸ்பாண்ட் டு த சுச்சுவேஷன். ஸோ இந்த ஸ்கீமான்றது என்னது? மென்டல் பேட்டர்ன்ஸ். அதை நம்ம இன்டர்பிரட் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் ஸ்கீமான்னு சொல்கிறார். The process of balancing assimilation and accommodation to create stable understanding is called equilibration. அதாவது ஸ்டேபிளாக சரிசமமாக பண்ணுறது என்னது? பேலன்சிங்னாவே சரிசரம் தானே. ஸோ அந்த பேலன்சிங்க்கு இன்னொரு வார்த்தை என்னது? ஈக்லிபிரேஷன். ஸோ ஈக்லிபிரேஷன் வந்து சைல்டு மெயின்டைன் காக்னெட்டிவ் ஸ்டெபிலிட்டி while learning நியூ கான்செப்ட். அதாவது காக்னிட்டிவும் ஸ்டெபிலிட்டியும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுது எப்போ? நியூ கான்செப்டை கற்றுக்கிறப்போ. சிம்பிள்ஸ் பிளே ஃபர்ஸ்ட் அப்பியர்ஸ் இன் த. ஸோ இந்த சிம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியமான. அதாவது ப்ரீடெண்டட் பிளேன்னு கூட வச்சுக்கலாம். இது எப்போ நடக்கும்னு பாருங்கள். 2 to 7 years ப்ரீ ஆப்பரேஷனல். ஸோ சிம்பிள் பிளே ப்ராக்கெட்லேயே ப்ரீடெண்ட் பிளே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ் இது 2 to 7 இயர்ஸில் நடக்குது. ஸோ அப்போ அந்த சைல்டு வந்து இமேஜின் பண்ணுறது, அந்த சிம்பிள்ஸை வச்சு விளையாடுறது, அது எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் நடக்குது. டியூரிங் விச் ஸ்டேஜ் டஸ் எ சைல்ட் ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் that water quantity remains the same when poured in a different shaped glass? ப்ரீ-ஆப்பரேஷனல். ஸோ எந்த ஸ்டேஜில் அந்த சைல்டு வந்து அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, அதாவது கிளாஸில் ஊற்றுற வாட்டரும் அதே கிளாஸில் இருந்து வேறு ஒரு ஷேப்பில் இருக்கிற கிளாஸில் ஊற்றுற வாட்டரும் சேம்ன்றது எப்போ தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் அதாவது புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிற அந்த ஸ்டேஜ் வந்து ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ் தான் அது. ஸோ அது வந்து எபிலிட்டி டு கன்சர்வ், சென்ட்ரேஷன், இர்ரிவர்சபிலிட்டி, இது எல்லாமே ப்ரீ ஆப்பரேஷன் ஸ்டேஜை குறிக்குது. Which cognitive limitation is characteristic of pre-operational children? Egocentrism. ஸோ இந்த காக்னிட்டிவ் லிமிட்டேஷன் வந்து ப்ரீ ஆப்ரேஷன் சில்ட்ரனில் இருக்கிறது என்ன? ஈகோசென்ட்ரிசம் தான் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் டாமினேட் பண்ணுது. ஸோ இது லிமிட்டிங் த பெர்ஸ்பெக்டிவ் ப்ரீ பெர்ஸ்பெக்டிவ் டேக்கிங்க்கு எடுத்து போகுது. அக்கார்டிங் டு Piaget, centration means focusing on one aspect and ignoring others. சென்ட்ரேஷன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கஸிங் ஆன் த ஆஸ்பெக்ட் அண்ட் இக்னோரிங் த அதர்ஸ். ஸோ சென்ட்ரேஷன் வந்து ஒரே ஒரு ஃபியூச்சரை மட்டும்தான் அந்த சுச்சுவேஷனில். இப்போ ஹைட் ஆஃப் த வாட்டர்னா அதை மட்டும்தான் எடுத்துக்குமே தவிர அதோட வித்தை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் சில்ட்ரன் கேன் பெர்ஃபார்ம் லாஜிக்கல், ரீசனிங் அண்ட் கான்க்ரீட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்லேயே சில்ட்ரன் வந்து கேன் பெர்ஃபார்ம் லாஜிக்கல் ரீசனிங் வித் கான்க்ரீட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது லாஜிக்கல் ரீசனிங், டான்ஜியல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. த ஃபார்மல் ஆப்பரேஷன் ஸ்டேஜ் டிபிக்கலி பிகின்ஸ் அட் அபவுட் 11 இயர்ஸ். 11 இயர்ஸ் அப்போ ஃபார்மல் ஆப்பரேஷன் ஸ்டேஜ் வருது. ஸோ 11 to 12 இயர்ஸ் கூட சொல்லலாம். அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் வரது ஸ்டார்ட் ஆகுது 11 to 12 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். A teacher who gives hands-on activities for science learning follows the Piaget idea of constructivism. ஸோ இப்போ ஒரு டீச்சர் வந்து கை கொடுக்குறாங்க அவங்க செஞ்ச சயின்ஸ் லேர்னிங்கை, அது எந்த ஐடியாவை கொடுக்குது அந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா சில்ட்ரன் வந்து ஆக்டிவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்று இப்போ செங்கல் கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட நாலேஜை எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கற்றுக்க முடியும். ஓகே, அதை தான் இவர் சொல்லியிருக்கார். A student solve an algebraic problem, mentally demonstrate which stage? So mentally demonstrate which stage?
ஃபார்மல் ஆப்பரேஷன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அல்ஜிப்ரா ப்ராப்ளமை மென்டலி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறான்னா அது எந்த ஸ்டேஜை கொடுக்கும்? ஃபார்மல் ஆப்பரேஷன் தான். ஸோ 11, தட் இஸ் 7 to 11 years அந்த ஸ்டேஜில் தான். ஸோ அப்போ தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட், ஹைப்பத்தட்டிக்கல் அண்ட் சிம்பாலிக் ரீசன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஸ்டேஜோட ஃபியூச்சர்ஸ் தான் இது எல்லாமே. ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜோட ஃபியூச்சர்ஸ் என்னது? அப்ஸ்ட்ராக்ட், ஹைப்பத்தட்டிக்கல் அண்ட் சிம்பாலிக் ரீசனிங். The teacher can best apply the Piaget theory by providing discovery-based, activity-oriented learning. ஸோ டீச்சர் எப்போ பியாஜெட் தியரியோட பெஸ்ட் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்கவரி பேஸ்ட், ஆக்டிவிட்டி ஓரியன்ட் லேர்னிங்கை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது டீச்சர் வந்து பெஸ்ட் அப்ளை பண்ணுறாங்க பியாஜெட் தியரியில். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் டிஸ்கவரி பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஓரியன்ட் லேர்னிங் அப்போ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.